Hi everyone. 150 grams கருவாடை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தலை பகுதியை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 150 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், 2 தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கொத்தமல்லி, தண்ணி போடாமல் அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அந்த தாளித்து இந்த அரைச்ச பேஸ்ட் போடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். திக்காக வேணும்னா கம்மி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு மாதிரி வேணும்னா நிறைய தண்ணி. நான் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறமா கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு போட்டுட்டு ஒரு 1 to 2 minutes கொதிக்கட்டும். கொத்தமல்லி வாசனைக்கு கருவாடு வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு கேஸை. சிம்பிள் ஈஸியான கருவாட்டு குழம்பு ரெசிபி ரெடி.